மகர ராசி நண்பர்களே, ஒரு சந்தோஷமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். எப்படின்னா, எப்பொழுதெல்லாம் ஒரு ராசினருக்கு நன்மையான பலன்கள் நடைபெறும் என்று நினைக்கின்றோமோ, கிரகங்களின் சஞ்சார நிலை இருக்கிறதோ, அப்போதெல்லாம் பலன் சொல்லும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். கடந்த காலங்களில் உங்களுக்கு பலன் சொல்லுகின்ற போது சங்கடப்பட்டிருக்கேன். இந்த மாத பலனை சொல்லுகின்ற போது, மே மாத பலனை சொல்லுகின்ற போது, ஒரு திருப்தியோடையும் சந்தோஷத்தோடையும் உங்களுக்கு பலன்களை சொல்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்களோ அதை வைத்து தான் பலன்கள் உண்டாகும். அப்படி பார்க்கின்ற போது இந்த மே மாதத்தின் தொடக்கமான முதல் நாள் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க போகிறார். புத்திரக்காரகன் தனக்காரகன் குரு பகவான் அவர் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். ஒரு மிகப்பெரிய யோகமான நிலை இனி உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது எப்படி இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க சொல்கிறேன். என்னென்னா, 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற போது அப்படி 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கும். பொதுவாக குரு பகவானின் சஞ்சார நிலையின் போது ஒரு 3 ராசினர் மீது அப்படி பார்வையை செலுத்துவார். அந்த பார்வையை செலுத்துகின்ற ராசின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது மகர ராசி. இந்த மே 1ஆம் தேதி முதல் அவர் சஞ்சரிக்கின்ற இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான 5ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தான இடம். இப்போ குலதெய்வ அருள் என்பது முழுமையாக இனி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் உங்களுடைய பிறப்பினுடைய பயன் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு. இதற்கு முன்னதாக நீங்கள் நிறைய சங்கடப்பட்டிருப்பீங்க. அப்படியே ஒரு 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி போய் பாருங்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய திருப்பு முனை உங்கள் வாழ்க்கையில் இனி ஏற்பட இருக்கிறது. அப்போ பிள்ளைகளின் நலனில் உங்களுடைய கவனம் அதிகரிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பிள்ளைகள் பூர்த்தி செய்வார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். குலதெய்வ வழிபாட்டின் வழியாக குலதெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, புகழியாவும் உயரும். வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நிலையான இடம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். இதற்கு மேலாக குரு பகவான் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதிகின்ற இடம் பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம். அவற்றின் வழியாகவும் உங்களுக்கு ஒரு யோகமான நிலை ஏற்பட இருக்கிறது. பொதுவாக தெய்வ அருள் என்பது முழுமையாக கிடைத்திடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதம், பெரியோர்களின் நட்பு, அவர்கள் வழியாக அனுகூலம் என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் இது நாள் வரையில் இருந்த தடைகள் விலகி லாபம் அதிகரித்திடக்கூடிய நிலை இருக்கிறது. ஒரு சிலர் தொழிலை விரிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் பார்த்து கொண்டு இருக்கிறது. எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த பதவி உயர்வு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான காலகட்டத்தை குரு பகவானே உங்களுக்கு முழுமையாக வழங்கிட இருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதுமே. அப்போ மே மாதத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தொடக்கம் உங்களுக்கு இந்த மே மாதம். இந்த நேரத்தில் இன்னொரு சாதகமான பலன் இருக்குது. இந்த மாதத்தில் ராகு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாக ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. ஒரு 6 மாதமாக அந்த முன்னேற்றமான பாதை வந்து இன்னும் கொஞ்சம் எல்லை விரிவடைகின்ற நிலை தான் இந்த மே 1ஆம் தேதி குரு பகவானின் குரு பயிற்சி. அப்போ 3ஆம் இடத்தில் ராகு பகவான், 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக இந்த நேரத்தில் மகர ராசினருக்கு பூமி யோகம் என்பது நிச்சயமாக இருக்கும். புதிய இடம் வாங்க முடியும், புதிய வீடு வாங்க முடியும், விவசாயத்தில் முன்னேற்றத்தை அடைய முடியும். எல்லா விதமான நன்மைகளும் உங்களுடைய செல்வாக்கு வேறு வித வழியில் உயரக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு குருவாகவும் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். எப்படி பார்த்தாலும் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டத்தில் நீங்கள் அடியெடுத்து வச்சிருக்கீங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். என்னன்னா, கிரகங்கள் எல்லோருமே நன்மை செய்யக்கூடிய நிலை உருவாகும். அந்த நேரத்தை தெரிந்து நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமானது. நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு காரணம் அதுதான். எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள், எந்த நேரத்தில் நமக்கு யோக பலன் உண்டாகும், எந்த நேரத்தில் நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள் தெரிந்து கொள்வதன் வழியாக நாம் நம்முடைய பாதையை சரியாக பயணிக்க முடியும். சரி, எப்படி பார்த்தோம்? ராகு பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவானின் பார்வைகள் இப்படி எல்லாமே உங்களுக்கு யோகமாக இருக்கின்ற நிலையில் சில சங்கடங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 2ஆம் இடத்தில்
பொதுவாக இரண்டாவது சுற்று நடப்பவர்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வரப்போவதில்லை. பொதுவாக பாத சனியுடைய காலகட்டத்தில் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 5 ஆண்டுகளில் இருந்த நெருக்கடிகள் விலகி ஒரு நல்ல நிலையினை பாத சனி காலத்தில் சனி பகவான் கொடுப்பார் என்பது விதி. சொத்து சேர்க்கை இருக்கும், வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பாத சனி அருளும் என்பது பொதுவான விதி. அதனால் நன்மைகள் நடந்திடக்கூடிய நிலைகளும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாத கிரகங்கள், நாள் கிரகம் இதெல்லாம் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தலாம். இந்த மாதத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை, கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். 13ஆம் தேதி வரையில் 4ஆம் இடத்தில் சூரிய பகவான், அதன் பிறகு 5ஆம் இடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடையும் உறவினர்களால். இதுவரையில் விலகிச் சென்ற உறவுகள் எல்லாம் இப்போ தேடி வர ஆரம்பிப்பாங்க. உங்கள் நட்பு வட்டம் உங்களை சுற்றி கொண்டு இருக்கும், உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். எல்லா விதத்திலும் இது மகர ராசினருக்கு ஒரு யோகமான மாதமாக இந்த மே மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் 15ஆம் தேதி மாலை 6:14 முதல் 18ஆம் தேதி அதிகாலை 5:39 வரை சந்திராஷ்டமம் என்பதால் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இந்த நாட்களில் மட்டும் இருங்க. 15ஆம் தேதி மாலை தொடங்கி 18ஆம் தேதி அதிகாலை வரையில். இந்த நேரத்தில் 8ஆம் தேதி 17ஆம் தேதி 26ஆம் தேதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீல வண்ண உடை, கருப்பு வண்ண உடைகள் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். சனீஸ்வர பகவானை வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கூறுகின்ற தகவல்கள் அனைத்துமே, பலன்கள் அனைத்துமே கிரகங்களுடைய சஞ்சார நிலையை மையமாக வைத்துத்தான். இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா இது கோச்சார பலன்கள். 100% பலன்களில் 25% பலன்கள் இதை ஒட்டி வரும். அது எதுவாக இருந்தாலும், நஷ்டமாக இருந்தாலும் சரி, லாபமாக இருந்தாலும் சரி. மீதி 75% பலன்கள் என்ற போது உங்களுக்கு திசா புத்தி மிகவும் சாதகமாக இருந்தால் கோச்சார ரீதியாக உண்டாகிடக்கூடிய பாதகமான பலன்களை உங்களை எதுவும் செய்யாமல் போய்விடும். அப்போ எப்பொழுதெல்லாம் கோச்சார ரீதியாக கிரகங்கள் நிலை சரியில்லையோ அந்த நேரங்களில் சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, கிரகங்கள் நிலை எப்படி இருக்கிறது, பாதகாதிபதி யார், மாரகாதிபதி யார், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில். அப்போது பாதகாதிபதியின் திசை நடக்கிறதா தெரிந்து கொண்டு செயல்படுவதன் வழியாக இந்த சங்கடங்களிலிருந்து பயப்படாமல் நீங்கள் செயல்பட முடியும். சரி, ஏன் இவ்வளோ பேச வேண்டியிருக்கு, என்ன தகவல் இருக்கான்னு கேட்குறீங்க இல்லையா? இந்த நேரத்தில் இந்த மே 1ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறார். ஒரு திருப்தியான தகவல் சொல்ல போனீங்கன்னா 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது யோகத்திற்குரிய இடம் அல்ல, 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் யோகத்திற்குரிய இடம் அல்ல என்றாலும் 3ஆம் இட சஞ்சாரத்தை விட 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நற்பலன்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு. சரி, ஏன்னா சஞ்சார நிலைக்கு அப்பாற்பட்டு அவருடைய பார்வைகள் பாருங்க, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அந்த பார்வைகளில் எங்கே பதியுதுன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தின் மீது. முதல்ல இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு ஆண்டு காலமாக ஏதோ ஒரு அமுக்கி வைக்கப்பட்டது போல, அடக்கி வைக்கப்பட்டது போல, செல்வாக்கிற்கு கொஞ்சம் பாதிப்பு, அந்தஸ்திற்கு பாதிப்பு, எதையும் சரியாக செய்து கொள்ள முடியாத நிலை, எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது நடந்துடுமோன்னு பயம், அவமானப்பட்டுவிடும் பயம், எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் இப்போது குரு பகவானின் பார்வை 8ஆம் இடத்திற்கு பதிவதால் முதல்ல ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா 8ல் கேது இருக்காரு. அப்போ உடல்நிலையிலும் சங்கடம் இருந்திருக்கும், 2 நாள் வரல உங்களுக்கு மனநிலையிலும் சங்கடம் இருந்திருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு குரு பகவான் பார்வை வருவதால் இனி அந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய அந்தஸ்து உயரும், செல்வாக்கு உயரும், கௌரவம் உயர ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்வையே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அந்த 10ஆம் இடத்தை உங்கள் ராசிநாதனும் பார்த்துட்டு இருக்காரு, சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போ குரு பகவான் பார்வை அது 10ஆம் இடத்திற்கு பதிகின்ற காரணத்தினால் இதுவரையில் நீங்கள் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் இனி ஏற்பட ஆரம்பிக்கும். தடைகள் விலக ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்குகின்ற முயற்சி நிறைவேறும்.
புதிய வீடு கட்டி குடியேறக்கூடிய நிலையும் உண்டாகும். இடம் வாங்கி விற்பகின்ற தொழில் பார்த்தீங்கன்னா லாபகரமாக செல்ல ஆரம்பிக்கும். விவசாயத்தில் லாபம் அதிகரிக்கும். சுப செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் இனி மே 1ஆம் தேதி பிறகு இப்படி ஒரு பக்கம் உங்களுக்கு யோகம் இருக்கிறது. இதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா அந்தந்த கிரகங்கள் அவருடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ப பலன்களை வழங்கி கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் மே மாதம் 13ஆம் தேதி வரையில் சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 13ஆம் தேதி வரையில் உங்களுக்கு யோகமாக இருக்கும். நினைத்த காரியத்தை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். அரசு வழி செயல்களில் ஆதாயம் நிலை ஏற்படும். 14ஆம் தேதி தொடங்கி அலைச்சல் அதிகரிக்கும். கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கவே செய்யும். வேலைக்காகவே வேலை பளு அதிகரிக்கும். ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த நேரத்தில் உடல்நிலையிலும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. ஏன்னா ஜென்ம சனி இப்போ. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற போது 18ஆம் தேதி அதிகாலை 5:40 முதல் 20ஆம் தேதி மாலை 5:14 வரை சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருங்கள். கவனமாக செயல்படுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் நிதானமாக செயல்பட்டாலே லாபத்தை சம்பாதிக்க முடியும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். 8ஆம் தேதி 17ஆம் தேதி 26ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். கருப்பு நிற ஆடையை அணிவதன் வழியாக சங்கடங்கள் விலகும். குறிப்பாக இது போன்ற நேரங்களில் தொடர்ந்து நவகிரக வழிபாடு, ஒரு முறையாவது திருநள்ளாருக்கு சென்று சனீஸ்வர பகவானை வழிபடுவதுடன் சிவனையும் வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். மீன ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்லி ஆகணும். என்னென்னா, இந்த ஜாதக பலன்கள் என்கின்ற போது சுய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டது. கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்திற்கு அவர்கள் எத்தகைய பலன்களை வழங்குவார்களோ அந்த பலன்களை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதன் வழியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி நடத்தி செல்லலாம், எந்த நேரத்தில் தாமதிக்கலாம், எந்த நேரத்தில் வேகமாக பயணிக்கலாம், எங்கே தாமதிக்க வேண்டும், எங்கே நிதானிக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதன் வழியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சங்கடங்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். சரி, இவ்வளவு ஏன் சொல்லிட்டு இருக்குன்னா, இந்த மே மாதம் 1ஆம் தேதி இது நாள் வரையில், நேற்று வரையில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் நிலையை பாதுகாத்து வந்தார். குடும்பத்தில் ஒற்றுமையை உருவாக்கி வந்தார். பண வரவை அதிகரித்து வந்தார். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையினை உருவாக்கி வந்தார். இன்னைக்கு என்ன நிலைன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான். இந்த 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி விடுவார்கள் என்பது குரு சஞ்சார நிலை. துரியோதனின் படை மாண்டு துரியோதன் தனித்து நின்ற காலகட்டம் 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்த காலகட்டம் சொல்லுவாங்க. அப்போ குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நாம் தனித்து விடுபட்டது போல் மாற்றம் பெறுவோம். அப்போ எதிர்பாராத இடமாற்றம், வேலை பளு, தொழில் காரணமாக வெளியூர் செல்வது, நிறைய விஷயங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை என்றால் நம்முடன் இருந்த உறவினர்கள் அவர்களுடைய வேலைகளின் காரணமாக வெளியூர் செல்வது, நாம் தனித்து விடப்படுவது போன்ற நிலைகள் ஏற்படும். எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சில நெருக்கடிகளை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும். இது ஒரு பக்கம்தான். இந்த கிரகம் குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இந்த நிலை ஏற்படும் என்பது பொதுவான விதி. இன்னொரு நன்மையான விஷயம் இருக்கு. குரு பகவானுடைய பார்வைகள் மிக முக்கியமானது. அவருடைய பார்வை 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் மிக முக்கியமானது. அவருடைய 5ஆம் பார்வை எங்கே பதியுதுன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தின் மீது. அப்போ இது நாள் வரையில் அங்கே கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்திற்கு கேது பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்ததிலிருந்து குடும்பத்தில் ஒரு சங்கடங்கள், நட்பு வட்டத்தில் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு உண்டாவதால் மீண்டும் பிரிந்து சென்ற நண்பர்கள் ஒன்றாகக்கூடிய நிலையும், கூட்டு தொழில் செய்து வந்திருந்தால் தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய நிலையும், வாழ்க்கை துணையுடன் ஒரு இணக்கமான நிலையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தின் மீது பதிகிறது.
இது நாள் வரையில் எந்த அனுகூலத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்களோ, தெய்வ அனுகூலம், அந்த அனுகூலம் இப்பொழுது முழுமையாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிக்கும், வேண்டுதல் பலிக்க ஆரம்பிக்கும். பெரியோருடைய ஆசீர்வாதமும் ஆதரவும் உண்டாகும். அப்ப 11ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை, வரவிற்கு தடை இருக்காது. இங்கே 2 விதமான விஷயங்கள் இருக்கு. 11ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வை வருகின்ற போது, 11ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம். அங்கே குரு பகவான் பார்வை வருகின்ற போது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேறு ஒரு நட்பினை, துணையினை உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார் இந்த 1 ஆண்டு காலமும். அப்போ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது தவறான பாதைகளை வழிநடத்தி செல்லுவார், ஆசைகளை அதிகரிப்பார். அதன் காரணமாக நாம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமலே நாம் சில தவறுகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். அது பொருளாதார ரீதியாக செய்யட்டும், உடல் ரீதியாக ஆகட்டும், எந்த விதமாக இருந்தாலும் ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஆசைகள் அதிகரிக்கும். கூட செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுக்க பார்த்து செவ்வாய் பகவான் கூட இருக்காரு. அப்போ இன்னும் சொல்ல வேண்டிய, கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வீரியக்காரகன், இரத்தக்காரகன். அப்போ சில தேடல்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த தேடலின் காரணமாக சில நெருக்கடிகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ குடும்பஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய ஆதரவு இல்லை, புரிஞ்சுக்கிங்க. இது நாள் வரையில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருந்த காரணமே குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்தது தான். இப்போ குரு 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால குடும்ப நிலையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால், குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும், மற்ற ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இந்த 20ஆம் தேதி வரையில், 20ஆம் தேதி வரையில் உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை என்பதற்கும் புதிய வாகனம் வாங்குகின்ற முயற்சி வெற்றியாகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வீட்டில் கூட குடியேறுவீங்க, புதிய வீடு கட்டுவீங்க, புதிய இடம் வாங்குவீங்க. எல்லா விதமான யோகமும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு தவறுதலான விஷயம் உங்களுக்கு இருக்கிறது. திட்டமிட்டு நிதானித்து செயல்படுவதன் வழியாக சங்கடங்கள் உங்களுக்கு இல்லாமல் போகும். சூரிய பகவானின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் 3ஆம் இடத்தை சஞ்சரிக்க போறார். இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய நிலையினை சூரிய பகவான் உங்களுக்கு வழங்குவார். அது உத்தியோகமாகட்டும், தொழிலாகட்டும், நட்பாகட்டும், வாழ்க்கையாகட்டும், உங்களுடைய முயற்சி எத்தகையதாக இருக்கிறதோ அந்த முயற்சிகள் வெற்றியாகும், நிறைவேறும். சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கப் போகிறார் மே 14 முதல். இந்த நேரத்தில் உங்களுக்கு சொத்து சேர்க்கையும் இந்த மாதம் இருக்கிறது. எதிர்ப்பாளினரால் சில சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. நிதானித்து செயல்படுவதால் வருமானத்தை அதிகரிக்க முடியும், குடும்பத்தை பாதுகாக்க முடியும், உங்களுடைய உயர்வினை நீங்கள் எட்ட முடியும். இந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற போது 20ஆம் தேதி மாலை 5:15 முதல் 23ஆம் தேதி அதிகாலை 3:22 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் முடிந்தவரையில் எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள். 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகளை தொடர்ந்து அணிவதன் வழியாக சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். குரு பகவான் அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு முறையேனும் ஆலங்குடிக்கு சென்று வாருங்கள். சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். இந்த நேரத்தில் துர்க்கையை வணங்கி வழிபடுவது, பிரித்திங்கிராவை வழங்கி வழிபடுவது உங்களுடைய நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வழியாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும். அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன்.
அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.